முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த மழை காலம் இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சு பார்த்தோம்னா இப்போ இந்த பிரீத்திங் வந்து கரெக்டா எடுக்க முடியாது. இந்த சளி பிடிச்சிருங்க. இந்த மார்கழி மாசம் இதெல்லாம் ஆரம்பிச்சாலே இப்போ பார்த்தோம்னாலும் சளி பிடிச்சிக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா போவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அதாவது யோகம் பழக்கத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். இப்போ யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது வரைக்கும் நான் 2 வருடங்களுக்கு மேலாக யோகத்துறையில இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 2 வாட்டியும் என்னதாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போகிற செலவு மிச்சமாயிடுச்சு கம்ப்ளீட்டா சொல்லணும்னு பார்த்தோம்னா. அப்பேற்பட்ட ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க இந்த யோகம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நான் ஒரு தீய ஒரு பழக்கத்துல அடிமையா இருந்தேன். அதுதான் பார்த்தோம்னா ரம்மி. எப்படி நான் இதுக்கு போனா இந்த வறுமை தாங்க காரணம். எப்படி காசு சம்பாரியுது ஆன்லைன்ல தேட ஆரம்பிச்சேன். தேட தேட என்ன பார்த்தோம்னா இந்த டேட்டா என்ட்ரி இந்த வீடியோ பார்த்து ஏர்ன் பண்றது அதுக்குள்ளலாம் போனேன். அதுக்குள்ள போனா எதுலையுமே ஜென்யூனா காசு வரல. நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் பண்றாங்க. அப்படிதான் பார்த்தோம்னா இந்த ரம்மி பத்தி கேள்விப்பட்டேன். அவர் அந்த வாட்ஸ்அப்ல பார்த்தோன்னா அவர் ப்ரூஃப் எல்லாமே அனுப்புனாரு. சரி ரம்மி தான் பழகுது ஈஸியா சம்பாதித்து நானும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போட போட ஆரம்பிச்சேன். காசு வந்தது ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வந்தது. சரி இதான் பழகுது வழி பணம் சம்பாதிக்க ஈஸியான வழின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அண்ணன் பார்த்தோன்னா மாசம் மாசம் 1000 ரூபாய் காசு வரும். அதையும் எடுத்துட்டு போய் மாசம் மாசம் போடுவேன். வீட்டுல கேட்டா இல்ல அங்க கொடுத்துருக்கேன் இங்க கொடுத்துருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆன்லைன்ல அப்படின்னு ஏகப்பட்ட போய் சொல்லி சொல்லி என்ன பண்றதுனே தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல. இல்ல பல்கா ஒரு அமௌண்ட் போட்டு இதுல இருந்து வெளியே வந்துடணும். இந்த காசை எப்படியாவது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் எடுத்துக்கணும் இதுல இருந்து வெளியே வந்துன்னு சொல்லி அம்மா சிறுக சிறுக பார்த்தோம்னா எல்ஐசி கட்டி வச்சிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எல்ஐசின்னு சொல்லி எடுத்து வந்து வீட்டுல வச்சிருந்தாங்க. குடும்ப செலவுக்கு எதனா ஆகணும்னு அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. உடனே 30,000 எடுத்துட்டு போய் ரம்மியில போட்டு மொத்தத்தையும் எழுந்துட்டுங்க. ஏன்னா முதல்ல முதல்ல நான் உங்களுக்கு ஆசனம் கொடுக்கும்போது தான் உங்களை நான் முதல்ல பார்த்தேன். நான் முதல்ல இந்த யோகா கிளாஸை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்களா கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வீடியோ காலில் வந்து யோகத்தை சொல்லி கொடுக்கும்போது முதல்ல உங்களை வீடியோ காலில் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆஹ், இருட்டான ஒரு அறை, கையை காலை நீட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. கையை காலை நீட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. மேலே பார்த்தா கையை தூக்கிறதுக்கு இடம் இல்லை. இது ஒரு தார்ப்பை. இவ்வளோ சின்ன இடத்துல இவர் எப்படி யோகா பண்ணுவார்? இந்த தம்பி நான் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நல்லா நேரம் 7:30 மணின்னு நினைக்கிறேன் நைட்டு, இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் முதல்ல கனெக்ட் பண்ணது 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆசனங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணோம். என்னப்பா இங்கே உட்காந்துன்னு இருக்கிற அப்படின்னு கேட்டது போது என் வீடு இதுதான் ஐயா அப்படின்னீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே ஒரு கையை நீட்டுறதுக்கும் கால் நீட்டுறதுக்கும் இடம் இல்லை, கையை தூக்குறதுக்கும் இடம் இல்லை. இந்த தம்பி இங்கேருந்து யோகா எப்படி பண்ணுவார்? இதுதான் அவர் வீடுன்றாரு. அந்த யோகத்தினுடைய அற்புதம், அந்த ஞானத்தினுடைய அற்புதம், உள்ள ஆத்மாவுடைய அந்த தாகம், இந்த நிலையில இந்த யோகத்தை கத்துக்கிறதுக்கு இந்த தம்பி பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமா வந்து உன்னை பார்க்கும் பொழுது. ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபம் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு ஒரு இளம் யோகியோட நம்ம கலந்துரையாடல் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமா யோக பயிற்சி பழகிட்டு, பிராணாயாமம் 1 வருஷம் பழகிட்டு, அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் பாடத்திட்டத்தை முடிக்க போறார். பிரீத் நம்மளோட கலந்துருக்கிறார். பிரீத். ஸ்ரீ குருவே நம்ம ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் 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 பிரீத். ஆம், பிரீத், உங்களை பத்தி கொஞ்சம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சரிங்க ஐயா. ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. அயம் ஆத்மதே சர்வம் பிரம்மம் சுகி குரு சகல யோக கைவல்ய சாதனம் குரு சாட்சாத் பரபிரம்ம சுரூபம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்து. நான் வந்து பார்த்தோன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் புதுப்பட்டு கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகுது. நான் வந்து பார்த்தோன்னா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேங்க. நான் எப்படி இந்த யோகத்துறைக்கு வந்தோன்னு பார்த்தோன்னா என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பல்வேறு இடங்கள் இடை பல்வேறு கஷ்டம் துயரம் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். அது குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வறுமை தாங்க காரணம். சின்ன வயசுல இருந்தே வறுமை தான். எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர், நான், அண்ணன், அம்மா. அண்ணன் வந்து பார்த்தோன்னா ஹேண்டிகேப்பு. நீ யாராச்சும் ஒருத்தர் வந்து வேலைக்கு போயே ஆகணும். நான் வந்து பார்த்தோன்னா 12வது முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு அப்படியே நின்றுட்டேங்க. யாராச்சும் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டே ஆகணும். சொல்ல முடியாத ஒரு வறுமை. அம்மா வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு என்னை 12வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது. மத்தவங்க எல்லாம் பார்ப்போம். அவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்லா படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த அடிப்படை தேவைகளே பூர்த்தி ஆகாம இருக்குது. இதுக்கெல்லாம் யாரு தான் காரணம்? நான் காரணமா? என்னுடைய பெற்றோர்கள் காரணமா? இல்ல கடவுள் தான் காரணமா? அப்படிதான் நான் கடவுள் தேட ஆரம்பிச்சேன். அப்படிதான் பார்க்கும்போது எங்க அருகில பார்த்தோன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர்ல பார்த்தோன்னா ஞானமலைன்னு ஒரு கோயில் இருக்கு, முருகன் கோயில்.
அப்புறம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயம்னு ஒன்று இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி போயிடுவேன். நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடிக்கடி போயிடுவோம். அங்க போயிட்டு ஒரு 4, 5 கிலோமீட்டர் நடைப்பயணமாக போயிட்டு போயிட்டு வருவோம். என்னடா இது கடவுள் கோயில் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம போயிட்டு போயிட்டு வரோமே, இதனால நம்ம அடைந்த பிரயோஜனம் எதுவுமே இல்லையே, காலு தான் வலிக்குது. இதுக்கு மேல நம்ம அந்த கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் ஆலயத்துக்கு மட்டும் போயிடும் பக்கத்திலே இருக்கிறதுனால. அங்க போயிட்டு தினமும் பூஜை அது இதுன்னு பண்ணுவோம். அவங்க வந்தாங்க, சிவனடியார்ப்பா, நான் வந்து சிவனடியாரு, உனக்கு வந்து ருத்ராட்சை கட்டி விடுறேன். இனிமே இதெல்லாம் உனக்கு நல்லா ஆயிடும், உனக்கு வறுமை எல்லாம் போயிடும், வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அதெல்லாம் நம்பி தினமும் கோயிலுக்கு போயிடுவேங்க. காலையிலே சாயந்தரம் தினமும் 2 வேளையும் போயிடுவேன். அங்க போய் பூஜை அதெல்லாம் பண்ணுவோம் நாங்களே, நானு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தினமும் பூஜை எல்லாம் பண்ணுவோம். இந்த பால் நெய் அவங்கவுங்க வீட்டுல இருந்தெல்லாம் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் அவங்க கொடுத்து பண்ணுவாங்க. என்னடா இது, இவ்வளோ பால் தயிர் நெய் எல்லாம் இவ்வளோ வேஸ்ட் ஆகுறமே, இதெல்லாம் இல்லாம எவ்வளோ குழந்தைகள் கஷ்டப்படுறாங்களே, இப்படி நம்ம கீழே ஊத்துறோமே, இந்த சிலைக்கு போய் ஊத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போறதை நிறுத்திட்டேன். இனிமே கடவுள் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன், எங்கேயுமே போறது இல்லை. அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல தேட ஆரம்பிச்சேன் யூடியூப்ல தான். அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு இடத்துல சொன்னாரு, இது மாதிரி ஒரு இடத்துல வாசி யோகம் கத்துறாங்க, நீ வாப்பா உன்னை நான் அறிமுகப்படுத்தி விடுறேன். அவர் என்ன வாசி யோகம் பண்றாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் எங்கேயுமே வரல, இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயம் எல்லாமே தானாதான்ப்பா நடக்கும், நான் எங்கேயுமே வரல, நானும் சரண்டர் பண்ணிட்டேங்க ஃபுல்லாவே. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கடவுள் என்னோட நல்லதுக்கு தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் வெளி சூழ்நிலை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. வெளி சூழ்நிலை எப்படின்னா நடக்கட்டும், நம்ம இப்படிதான் வாழ போறோம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வெளி சூழ்நிலை எப்படிதான் வரட்டும், நான் ஒரு கட்டுக்கோப்பாடு இப்படிதான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்த கொஞ்ச நாள் போச்சு. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு 5ஆவது வகுப்பு படிப்பேன். சின்ன வயசுல இருந்தே ஒரு கேள்வி, இந்த மரணத்துக்கு அப்புறம் என்னதான் நடக்குது, மரணம் பத்தி ஒரு ஆசிரியர் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி சொர்க்கம் நரகம்லாம் இருக்குதுப்பா, நீ பாவத்தை அதிகமா பண்ணா நரகத்துக்கு போவ, புண்ணியம் அதிகமா பண்ணா சொர்க்கத்துக்கு போவ. அப்பத்துல இருந்து என்ன பண்ணணும்னா சின்ன வயசுலயே விடவே கூடாது இந்த வாழ்க்கைய, தினமும் ஒவ்வொரு நாளும் யாராச்சும் ஒருத்தருக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நானே எனக்குள்ள ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு தினமும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவி பண்ணியே ஆகணும். அப்போ சின்ன வயசுலயே 5ஆவதுலயே ஆரம்பிச்சிட்டேன், யாராச்சும் ஒருத்தருக்கு உதவி பண்ணியே ஆகணும்னு சொல்லி உதவி பண்ணிட்டே இருந்தேன். அது ஒரு கடத்துக்கு மேலதான் இப்போ ஞானத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, பாவம் என்பது பொன் சங்கிலி, பாவம் என்பது இரும்பு சங்கிலி, புண்ணியம் என்பது பொன் சங்கிலி. எதை பண்ணாலும் நம்ம இங்க மறுபடியும் மறுபடியும் பிறந்துகிட்டே தான் இருக்க போறோம் அப்படின்றத இங்க ஞானத்துறைக்கு வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு கேள்வி, நம்ம எல்லாம் எங்க இருந்து தான் வந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம், எதுக்கு தான் பிறந்திருக்கோம், எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழறோம், நம்ம எல்லாம் எங்க தான் போய் சேர போறோம், இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சாலே என்னுடைய கண்ணுல பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கூல்ல பார்த்தோன்னா வேதங்கள் பத்தி கேள்விப்பட்டேன். இந்த நம்ம கிட்ட 4 வேதங்கள் இருக்குது. இப்ப சின்ன வயசுலயே எனக்கு ஒரு ஒரு இது, இந்த வேதங்கள்ல என்னதான் சொல்லியிருக்கிறாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குது, இது கண்டிப்பா இன்னைக்கு நான் ஒரு நாள் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தேன். இந்த ஞானத்தாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் தான் ராஜேஷ் ஐயோட வீடியோ பார்த்துங்க. கரெக்டா ஐயா யோகா வகுப்பு ஆரம்பிக்க போறாருன்னா ஒரு 2 ல இருந்து 3 வாரம் இருக்கும். கரெக்டா வந்து எனக்கு அமைஞ்சது எப்படின்னு சொல்றதுனே தெரியல. கரெக்டா ஐயாவோட வீடியோ பார்த்தேன், சித்தர் சிவாக்கியரோட வீடியோ. எந்த ஒரு விஞ்ஞான கருவியுமே இல்லாத அந்த காலகட்டத்திலேயே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் நாட்டு சித்தர்கள் நம் நாட்டில் வாழ்ந்தவர்கள்லாம் இந்த மனம் என்ற கருவியை வச்சு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, நம்ம எல்லாம் என்ன ஏது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூடியூப்லயே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஃப்ரீயா கோர்ஸ் இருக்குது, 2 வருஷம் கோர்ஸ், விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா தான் பண்ணாரு. நானும் என்ன எதுவும் தெரியாம சரி, யாருமே எதுவுமே அப்ளை பண்ணதே இல்லை, சரி என்னதான் இருக்குதுன்னு உள்ள போய் அப்ளை பண்ணேன். உடனே ராஜேஷ் ஐயா கால் பண்ணாரு, இது மாதிரி என்னை பத்தி விசாரிச்சாரு. விசாரிச்சுட்டு சரிப்பா இன்னும் 2, 3 வாரத்துல ஆரம்பிக்க போகுது கிளாஸ், உங்களுக்கு விருப்பம் தான் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் சரிங்க ஐயா கலந்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன். கலந்துக்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போச்சு. முதல் ஆசனமே எனக்கு என்னென்ன கத்து கொடுத்தாருன்னா, ஆசனங்களை பார்த்தோன்னா, காலிலே 10 இதழ் பரப்பி கமல பஞ்சனை ஏறிட சொன்னாண்டி, காலிடை ஓடும் ரகசியத்தை அவன் காதோறும் காதலில் சொன்னாண்டி. நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் செயல்படுறதா சொல்றாங்க. இதுல தலையாய ஆசனமான அந்த பத்மாசனத்தை எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாரு. பத்மாசனம், இலகு முத்ரா, கருட பத்மாசனம், வஜ்ரமுத்ரா, சர்பாசனம், உத்தித பாதாசனம், சர்வங்காசனம், மச்சாசனம், ஜானு சீர்ஷாசனம், பச்சிமோஸ்தானாசனம், பிருஷ்டாசனம், சாந்தியாசனம். அப்புறம் மூச்சு பயிற்சி ஒரு 6 வகையான மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு இப்ப பிராணாயாமம் சொல்லக்கூடிய 12 வகையான பிராணாயாமம் ஒரு வருட காலம் முடிச்சுட்டு இப்போ 2வது வருடம் பார்த்தோம்னா கும்பகம் தலை சூட்சமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும். இந்த யோகா என்பது எனக்கு அப்படிதாங்க அமைஞ்சது.
இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயரங்கள் இப்பவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ற ஒரு திறன் எனக்கு கிடைச்சதுன்னா அது இந்த யோகத்துறை மூலமா தாங்க கிடைச்சது. அப்படி மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எந்த சாதி மதம் என்ன என்கிட்ட கேட்கும் போது அப்படிதான் கேட்ட ராஜேஷ் ஐயா, நீ எந்த சாதி மதம் எப்படி யாருமே கேட்கல. நீ மனிதனன்ற ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும், நீ இந்த யோகத்துறையில வரலாம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த யோகத்துறைய பயிலணும். அப்படிதான் நம்மளுடைய ஞானிகளோட, நம்மளுடைய சித்தர்களுடைய, அவர்கள் சொன்னது எல்லாமே அப்படிதான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த யோகத்துறையை பயின்று நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், பிறந்துக்கினே இருக்கிறோம், இறந்துக்கிட்டே இருக்கிறோம், அது நம்மளுக்கே தெரியறது இல்லை. இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் செத்துட்டா இதோட எல்லாம் முடிஞ்சு போகுது, இந்த வாழ்க்கையோட எல்லாமே முடிஞ்சு போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. மரணம் என்பது முடிந்து போன முடிவு அல்ல, அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கங்க. நாம இங்க நல்லது பண்ணாலும் திரும்பி பிறந்துகிட்டே தான் இருக்கணும், கெட்டது பண்ணாலும் திரும்பி பிறந்துகிட்டே தான் இருக்கணும். அந்த நல்லதும் தீயதும் ரெண்டும் இல்லாத நிலைக்கு கொண்டு போறது தாங்க இந்த யோகம். ஆக மனிதனாக பிறந்த எல்லாருமே இந்த யோகத்தை பழகணுங்க. நன்றிங்க ஐயா. அற்புதம் பிரீத். ஒரு உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே வந்து கட கட கடகடன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப அற்புதம் பிரீத். இந்த யோகத்துறைக்கு நீங்க உள்ள பழக வந்தது, இந்த ஆசனங்கள் நீங்க சொன்னீங்க, இப்போ ஆசனங்கள்லாம் பழகிட்டீங்க, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அது வரைக்கும் பண்ணி இன்னைக்கு முதுநிலை யோகா வரைக்கும் வந்திருக்கிறீங்க. இந்த ஆமாங்க ஐயா. யோக நெறிகள், இந்த யோகாசனங்களை வந்து பழகிறதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய ஆமாங்க. உடல்நிலை, மனநிலை, அப்புறம் ஆசனங்கள் பழகுனதுக்கு அப்புறம் இருந்த உடல்நிலை, மனநிலை, இந்த மாற்றம், இந்த டிஃப்ரென்ஸ், உங்களுடைய ஏஜ் ரொம்ப சின்ன வயசு தான், உங்களுக்கு ஒன்றும் ஆமாங்க. உடல் ரீதியான பெரிய ஒரு உபாதைகள் எதுவும் இருந்திருக்காது. ஏன் அதை உங்ககிட்ட கேட்குறேன்னா, யோக நெறிகள், ஆன்மீகம், யோக நெறிகள், ஞானம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே தான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, முன்னாடி நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்போ கஷ்டப்படாமல் இல்லை, இப்பயும் துன்பம் இருக்குது, ஆனால் அதை தாங்கக்கூடிய மனோபலம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னீங்க. இதுதான் ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவை. இன்னைக்கு ஆமாங்க உங்களுக்கு ஐயா. நல்லதே நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். உனக்கு நம்ம செய்த கர்ம வினைகள் படி வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம், அதை தாங்கக்கூடிய மனோபலமோ மனோசக்தியோ ஒரு கலை கொடுக்குதுன்னா அந்த கலை தான் இன்னைக்கு நம்மளுடைய மானுட சமுதாயத்துக்கு தேவை. அந்த ஆமாங்க கலையை ஐயா. நீங்க பழகும் பொழுது, முன்னாடி யோகாசனங்களை பண்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த உடல்ல இருந்த மாற்றங்கள், ஆசனங்கள் பண்ணதுக்கு அப்புறம் உடலும் மனதில் ஏற்பட்ட மாற்றங்களை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துங்க பிரீத். ஸ்ரீ குருவே நம. ஆசனங்கள் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு இந்த மழை காலம், இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சு பார்த்தோம்னா, இப்போ இந்த பிரீத்திங் கரெக்டா எடுக்க முடியாது, இந்த சளி பிடிச்சிருங்க. இந்த மார்கழி மாசம் இதெல்லாம் ஆரம்பிச்சாலே இப்போ பார்த்தோம்னாலும் சளி பிடிச்சிக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா போவாங்க இதுக்கு முன்னாடிலாம், அதாவது யோகம் பழக்கத்துக்கு முன்னாடி. யோகம் பழக்கத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். இப்போ யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, இது வரைக்கும் நான் 2 வருடங்களுக்கு மேலாக யோகத்துறையில இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 2 வாட்டியும் என்னதாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிற செலவு மிச்சமாயிடுச்சு கம்ப்ளீட்டா சொல்லணும்னு பாத்தோம்னா. அப்பேற்பட்ட ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க இந்த யோகம். இந்த யோகம் பார்த்தோம்னா மகரிஷி வியாசரே சொல்றாரு, யோக அறிவை பெறுவாயானால் கர்ம பந்தங்களில் இருந்து விடுபடுவாய், இதன் முயற்சி வீண் போவதில்லை, சிறிதே பழகினாலும் பெரும் பயத்திலிருந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு மகரிஷி வியாசர் அப்பேற்பட்ட ஒரு உறுதிமொழி குடிக்கிறாருங்க. அப்பேற்பட்ட கலையை நான் பழகுறேங்க. நிச்சயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னைக்கு ஐயா சொல்லிட்டாரு, இது மாதிரி ராஜேஷ் ஐயா இது மாதிரி ஆசிரமம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. சரி, இந்த ஆசிரமத்துக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் எனக்கு லீவ் விட்டாங்க. ஆசிரமத்துக்குள்ள போக ஆரம்பிச்சேங்க. ஆசிரமத்துக்குள்ள போக ஆரம்பிச்சதுன்னா அங்க என்ன சொல்றது, அங்க எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்க அங்க போனதுக்கு அப்புறம். அங்க உள்ள போன உடனே யாருமே இல்லை. உள்ள போனேன்னு திறந்தே தான் இருந்தது. நான் உள்ள போனேன். போன உடனே பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, ஒரு செல் உயிரிலிருந்து மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்ன, போக போக அப்படியே ஒவ்வொரு சித்தர்களும் இந்த யோக கலையை பயின்று என்னென்ன மேன்மையெல்லாம் அடைஞ்சாங்க, இதை பத்தியெல்லாம் அந்த ஆசிரமத்துல இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆசனங்கள் 72 ஆசனங்கள் இருக்குதுல்ல, அந்த ஆசனங்கள்ல ஒவ்வொரு ஆசனமும் பழகிறதுனால என்னென்ன பயன்கள், இதை பத்தி எல்லாம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சொல்ல போனா நம்மளுடைய குருதேவர் பார்த்தோன்னா அவரு வச்சிருந்த அந்த மாடு, அந்த மாடுகளுக்கு கூட ஒரு சிலை அமைச்சு அந்த நிலையில வாழ்ந்திருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட நிலையில வாழ்ந்திருக்காருன்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குதுங்க. இந்த ஆசிரமத்தை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கூட பத்தாது. இதெல்லாம் முடிச்சுட்டு இது அன்னைக்கே முடி பண்ணிட்டேன். அன்னைக்கே அவராண்ட ஒரு பிரார்த்தனையும் வச்சுட்டேன், எப்படியாவது நம்ம விடவே கூடாது இந்த கலைய, இது அடி வரைக்கும் நான் என்னதான் இருக்குது இந்த யோகத்துல அப்படின்னு சொல்லி முழுமையா இதை கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை பரப்பணும். அன்னைக்கே அந்த பிரார்த்தனை அங்கேயே வச்சுட்டுங்க.
எப்படியாவது இந்த யோகத்தையும் அங்கேயே ஒரு வாட்டி சாமி முன்னாடியே பழகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பழகாம போனேன். டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. இது மேல வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தா உடனே பார்த்தா மழை. சரி சாமி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அப்படியே இருந்துச்சு. அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறம் அவருடைய புத்திரன் வந்தாரு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டுங்க. இந்த யோகத்தை பத்தி அவ்வளோ விஷயம் இந்த ஆசிரமத்துல இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய உடலை பார்த்தா ஏகப்பட்ட மாற்றங்க. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோன்னா, நான் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். இதுல வந்து பார்த்தோம்னா 3 ஷிஃப்ட் மாறி மாறி போகும். இப்போ வந்து நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு பார்த்தோன்னா ரொம்ப களைப்பா இருக்கும். இந்த வந்த உடனே இந்த ஆசனம், இந்த மூச்சு பிராணாயாமம் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இதெல்லாம் பண்ண உடனே ஒரு தூங்கி எந்திரிச்சா எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சதுங்க. நான் விடுறதே இல்லை இந்த யோகத்தை. எப்படா பழகுவோம் எப்படா பழகுவோம், என்ன ஒண்ணு இந்த மனம் தான் ஒருமுகப்பட மாட்டேங்குது. என்னால முடிஞ்ச அளவுக்கு பழகிறேன். அது குரு தான் அனுக்கிரகம் பண்ணணும். இப்படி என்னோட உடல்ல பல்வேறு மாற்றம் சொல்லலாம். மனநிலையிலும் இந்த மனசு இந்த ஒரு 21 22 வயசுல என்னென்ன ஒரு சிந்தனைகள்லாம் வரும், இந்த என்னென்ன சிந்தனைகள் வரும், எல்லா சிந்தனையும் எனக்கு தான் இருந்தது. எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என் குடும்பம், நானு, இந்த யோகம் இதை தவிர எனக்கு இதை விட முக்கியம் வேற எதுவுமே இல்லை. ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டேங்க. இதை விட முக்கியமா வேற எதுவுமே இல்லை. நம்ம சொல்லியிருப்போம், ஐயா சொல்லியிருக்காரு, இந்த மனிதனோட வாழ்க்கை நிலை இல்லாததுப்பா. நம்ம ஒருத்தரை பாக்குறோம்னா அவர் இன்னைக்கு உயிரோட இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது. நம்ம ஒருத்தரும் பாக்குறோம்னா ஒரு இப்ப இறுதியா அவரை பாக்குறோம். நம்ம இப்ப அவரை இறுதியா பாக்குறோம், என்ன பேசுவோம் அவர்கிட்ட. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். இப்ப நான் உயிரோட இருக்கிறேன், இதுதான் இறுதி நிமிஷம். இந்த நிமிஷத்துல நான் தேவையில்லாத விஷயம் எதுனா செய்வேனா? எதுவுமே செய்ய மாட்டேன். நம்மளுடைய தேவையான விஷயம் எது, இந்த முக்கியமான விஷயமோ அது மட்டும்தான் செய்வோம். அப்படிதான் நான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஐயா ஆரம்பிக்கும் போது தெரியும். யோகாசனம் ஆரம்பிக்கும் போது தெரியும். நாங்க உட்காரத்து கூட வீடு இல்லாம ஒரு 2 3 வீடு வாடகை வீட்டுக்கெல்லாம் கடந்து போயிட்டு லாஸ்டா பார்த்தோன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீடு காலி பண்ண சொல்லி போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்குன்னு கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்னதா தாழ்பை கட்டிட்டு அங்கதாங்க கொஞ்ச நாள் இருந்தோம். அம்மா சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நான் ஒரு தீய ஒரு பழக்கத்துல அடிமையா இருந்தேன். அதுதான் பார்த்தோம்னா ரம்மி. எப்படி நான் இதுக்கு போனா என்ன வறுமை தாங்க காரணம். எப்படி காசு சம்பாதிதுன்னு ஆன்லைன்ல தேட ஆரம்பிச்சேன். தேட தேட என்ன பார்த்தோம்னா இந்த டேட்டா என்ட்ரி, இந்த வீடியோ பார்த்து ஏன் பண்றது அதுக்குள்ளலாம் போனேன். அதுக்குள்ள போனா எதுலையுமே ஜென்யூனா காசு வரல. நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் பண்றாங்க. அப்படிதான் பார்த்தோன்னா அந்த ரம்மி பத்தி கேள்விப்பட்டேன். அவர் அந்த வாட்ஸ்அப்ல பார்த்தோன்னா அவர் ப்ரூஃப் எல்லாமே அனுப்புனாரு. சரி ரம்மி தான் பழகுது ஈஸியா சம்பாதித்து நானும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போட போட ஆரம்பிச்சேன். காசு வந்தது, ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வந்தது. சரி இதான் பழகுது வழி, பணம் சம்பாதிக்க ஈஸியான வழின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அண்ணன் பார்த்தோன்னா மாசம் மாசம் 1000 ரூபாய் காசு வரும். அதையும் எடுத்துட்டு போய் மாசம் மாசம் போடுவேன். வீட்டுல கேட்டா இல்ல அங்க கொடுத்துருக்கேன், இங்க கொடுத்துருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆன்லைன்ல அப்படின்னு ஏகப்பட்ட போய் சொல்லி சொல்லி என்ன பண்றதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல பல்கா ஒரு அமௌண்ட் போட்டு இதுல இருந்து வெளியே வந்துடணும். இந்த காசை எப்படியாவது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் எடுத்துக்கணும், இதுல இருந்து வெளியே வந்துன்னு சொல்லி அம்மா சிறுக பார்த்தோம்னா எல்ஐசி கட்டி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்ஐசின்னு சொல்லி எடுத்து வந்து வீட்டுல வச்சிருந்தாங்க. குடும்ப செலவுக்கு எதனா ஆகணும்னு அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. உடனே 30,000 எடுத்துட்டு போய் ரம்மியில போட்டு மொத்தத்தையும் எழுந்துட்டுங்க. என்ன பண்றதுனே தெரியல என்னோட வாழ்க்கையில. என்னடா இது இப்படி ஆகி போச்சு. அம்மா அப்பா முகத்தை கூட பார்க்கவே முடியல. அண்ணங்கிட்ட என்ன சொல்றதுனே ஒண்ணுமே புரியல. சரி செத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டேன். என்னதான் பண்றதுனே தெரியல. அப்பதான் எனக்குள்ள ஒரு குரல், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை எதிர்கொள்ளுவோம். சரி நம்ம செத்துட்டாவே நினைச்சுப்போம். இனி வரப்போகின்ற காலையில பார்த்தோம்னா ஒரு புது மனுஷனா பிறந்ததா நினைச்சுப்போம். எல்லாமே அப்படியே விட்டுருவோம். எல்லாமே இது போன பிறவியில பண்ணதாவே நினைச்சுப்போம். இனி நம்ம பிறந்துக்கிறது புதிய பிறவி ஒவ்வொரு நாளும். இதை நம்ம சிறப்பா வாழணும் கொஞ்சம் கொஞ்சமா முடிவு பண்ணி. அம்மா அப்பா எவ்வளவோ திட்டினாங்க. சரி அப்படிலாம் காலை போடல. என் காலை பூச்சி அப்படியே கையை பூச்சி கெஞ்சுறாங்க, தம்பி இது மாதிரிலாம் வேணாப்பா. நம்ம நேர்மையா சம்பாதிச்சாலும் 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் நேர்மையா சம்பாதிக்கணும்பா. ரம்மி எல்லாம் நம்மளுக்கு வேணாப்பா. உன் காலில் கூட வேறம்பா, அதுல எல்லாம் போவாதப்பா அப்படின்னாங்க. நானும் என்னவோ சொல்லி பார்த்தேன். என்னவோ சரிம்மா நான் போக மாட்டேமான்னு சொல்லேன். என்னதான் போனாலும் திருப்பி திருப்பி அந்த 30,000 மட்டுமே அது எப்படியாவது எத்தணும் அப்படின்னு போதான் தோணிச்ச கண்டி. இந்த யோகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த நினைப்பே வரதில்லை. இப்ப ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு பானை ஏத்துப்போம், அதுக்குள்ள காற்று இருக்கிறது தான் என்னுடைய தீய பழக்கம்னு வச்சுப்போம். அதுக்குள்ள எப்படிடா நான் விடுதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த யோகன்ற தண்ணியை ஊத்துனங்க அந்த பானைக்குள்ள. அந்த தீய பழக்கம் எங்க தான் போச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னும் நான் அதை பத்தி ஒரு சிந்தனை கூட எனக்கு வந்ததே இல்லை. நான் வந்து பார்த்தேன்னா இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் 2 வருஷமா. அங்க வந்து பார்த்தேன்னா இன்னும் ஒரு நாள் கூட நான் லீவே போடல. கரெக்டா ஒரு டிசிப்ளின். எல்லாரும் ஒழுக்கமா இருந்தா எவ்வளவு மேன்மை தரும்னு சொல்லலாம், வெறும் வாய் மொழியா சொல்லலாம். ஆனா இந்த ஒழுக்கமா இருந்தா எவ்வளவு ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நானு. இந்த ஒழுக்கமா இருந்து டிசிப்ளினா இருந்து ஒரு கம்பெனிலேயே வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேங்க. வீடும் கட்டி முடிச்சிட்டேன். எங்க குடும்பம் இப்போ நிம்மதியா வாழ்ந்துக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க யோகம் தாங்க காரணம். இது இல்ல இன்னும் எவ்வளவோ மாற்றம் நடந்திருக்குதுங்க என்னோட வாழ்க்கையில. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
யோகத்தை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அனுபவங்கள், ஏகப்பட்ட அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. ஐயா சொல்லலாம் இப்ப அறநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் முடிச்சுட்டு போறேன்னு. இதெல்லாம் என்னைக்குமே முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் ம். கத்துக்க வேண்டிய விஷயம் இதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க. இன்னும் நானும் கத்துக்கிற நிலைமையில தான் இருக்கிறேன். இன்னும் இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஐயா புத்தகம் எல்லாம் அமைச்சிட்டாரு. நான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த புத்தகத்தை எதையுமே படிக்கலைங்க. சாமி சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உணரலையே. ஒரு திருவள்ளுவர் ஒரு சொல்லுவாரு, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. அந்த உதாரணத்துக்கு ஏத்த மாதிரி நான் யார் எப்ப என்ன சொன்னாலும் சரி, அது உள்ள என்னதான் இருக்குது போய் பார்த்தே திருவுன்னு சொல்லி, அப்பதாங்க நான் உள்ள வந்தேன். ஒரு 6 மாசம், ஒரு காலத்துக்கு அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த யோகத்துக்குள்ள என்ன இருக்குது. சாமி எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு. இதை விடவே கூடாது. எப்படியாவது எப்பேற்பட்ட சூழ்நிலை வரட்டும், உடம்பலினா வரட்டும், என்னன்னா வரட்டும், வேலைக்கு போயிட்டுலாம் ரொம்ப களைப்பா இருக்கும், இன்னைக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற நிலைமை எல்லாம் வந்தா கூட ஐயாவோட வீடியோ பார்ப்பேன், ராஜேஷ் ஐயாவோட வீடியோவை. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல பார்த்தோன்னா கமலநாதன் ஐயா தினமும் ஒவ்வொரு சித்தர்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த பாடல்களோட அதனுடைய அர்த்தங்களை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இவரு எப்பேற்பட்ட கலை பகிர்ந்தா ஒரு நாள் கூட விடாம தினமும் போட்டுக்கிட்டே இருக்காரு வீடியோ. என்னதான் இவர் பண்றாரு, எதை தான் இவர் பழகுறாரு, நம்ம என்னதான் சொல்லி இது பார்த்தே ஆகணும்னு சொல்லி அப்படிதாங்க நான் இதுக்குள்ள வந்தேன். இது பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு மகா பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துக்குள்ள இல்லாத விஷயங்களே இல்லை. எந்த ஒரு மனுஷன் எதை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிதோ அதுதாங்க ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், அழியா கல்வின்னு சொல்றாங்க. இந்த அழியா கல்வியை தான் இன்னைக்கு ராஜேஷ் ஐயா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வராரு. அவருக்கு என்ன சொல்லி நன்றி எல்லாம் சொல்லலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்றாங்களே, உலகத்தில் குருவுக்கு ஒப்பும் இல்ல, ஞான வித்தைக்கு மேலொன்று மண்ணில் இல்ல, சலனத்தில் வாழ்கின்ற மானுடத்தை காக்கும் கமல மலர்பாதம் காப்பு வச்சேன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ராஜசேகர் எதை கொடுத்தாலும் ஈடாகாதுங்க. அப்படிதான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாரு. அவருக்கு எதை கொடுத்தாலும் ரொம்ப ஈடாக நல்லா. முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாமளும் பழகிட்டு முழுமையா, இன்னும் நானே இதுல இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, இன்னும் கத்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த யோகத்தை பரப்பணும். அதெல்லாம் குரு அனுகிரகம் இருந்தா தாங்க பண்ண முடியும். நிச்சயம் என்னால முடிஞ்ச அளவுக்கு பழகலாம். இன்னும் ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போகலாம். உடம்பளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, எவ்வளவோ மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்துட்டு இருக்குதுங்க. இது மாதிரி தான் நான் சொன்னேன் ஒருத்தர்கிட்ட, இது மாதிரி யோகம் இருக்குதுங்க, நீங்களும் பழகுங்க அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்கிட்ட கேட்டாரு, என்னப்பா இது யோகன்ற, உடம்ப இப்படியும் அப்படியும் வளைச்சிட்டு இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணிட்டு தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீ பார்த்துட்டா எல்லாத்தையும் அறிஞ்சுக்குதா, நீ இவ்வளவு கஷ்டங்கள் பண்ணியிருக்கிற, பாவங்கள் பண்ணியிருக்கிற, இதெல்லாம் நீ அனுபவிக்காம எப்படிவா நீ இதெல்லாம் இப்படி ஆசனங்கள் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணி மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி ஆத்மாவை பார்த்துட்டா எல்லாமே பார்த்துதான் அர்த்தமா, எப்படி பாது, இது ஒரு குறுக்கு வழிப்பா, யோகம் என்பதே ஒரு குறுக்கு வழி, இதுல எல்லாம் போக கூடாதுப்பா. அவருக்கு ஒண்ணும் விளங்கல, அவருக்கு என்ன சொன்னாலும் விளங்கல. இது ஒரு சரியான ஒரு விளக்கத்தை இன்னும் வரக்கூடிய பதிவுகள்ல அவருக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸ்ரீ குருவே நம்ம ஐயா. அருமை பிரீத், ரொம்ப அருமை. நீங்க பேச பேச நான் அப்படியே மெய் மறந்து கேட்டு இருக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள். முதல்ல முதல்ல நான் உங்களுக்கு ஆசனம் கொடுக்கும்போது தான் உங்களை நான் முதல்ல பார்த்தேன். நான் முதல்ல இந்த யோகா கிளாஸை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வீடியோ காலில் வந்து யோகத்தை சொல்லி கொடுக்கும்போது முதல்ல உங்களை வீடியோ காலில் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆஹ், இருட்டான ஒரு அறை, கையை காலை நீட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. கையை காலை நீட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. மேலே பார்த்தா கையை தூக்கிறதுக்கு இடம் இல்லை. இது ஒரு தார்ப்பை. இவ்வளோ சின்ன இடத்துல இவர் எப்படி யோகா பண்ணுவார் இந்த தம்பி? நான் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நல்லா நேரம் 7:30 மணின்னு நினைக்கிறேன், நைட்டு இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் முதல்ல கனெக்ட் பண்ணது 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆசனங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணோம். என்னப்பா இங்கே உட்காந்துன்னு இருக்கிற அப்படின்னு கேட்டது போது, என் வீடு இதுதான் ஐயா அப்படின்னீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே ஒரு கையை நீட்டுறதுக்கும் கால் நீட்டுறதுக்கும் இடம் இல்லை, கையை தூக்குறதுக்கும் இடம் இல்லை. இந்த தம்பி இங்கேருந்து யோகா எப்படி பண்ணுவார்? இதுதான் அவர் வீடுன்றாரு. அந்த யோகத்தினுடைய அற்புதம், அந்த ஞானத்தினுடைய அற்புதம், உள்ள ஆத்மாவுடைய அந்த தாகம், இந்த நிலையில இந்த யோகத்தை கத்துக்கிறதுக்கு இந்த தம்பி பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமா வந்து உன்னை பார்க்கும் பொழுது. குருதேவருடைய எதிர்பார்த்தது. குருதேவர் சொல்லுவார், நீங்க என்னவா இருக்கிற விரும்புறீங்க, நீங்க என்னவா இருக்கிற விரும்புறீங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்ட, எதிர்காலத்துல என்னவா இருக்கிறீங்கன்னு குருதேவர்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பார். அது குருதேவர் சொல்லுவார், நான் ஒரு அரசனுடைய செங்கோலாக இருப்பதை விட சாதாரணமான மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கணும்னு நினைப்பார். அந்த ஊன்றுகோல் தான் யோகம், அந்த பிரம்மாஸ்திரம் தான் யோகம். அன்னைக்கு எங்கெல்லாம் நல்ல நிலங்கள்ல நினைக்கிறியோ அங்கெல்லாம் இந்த யோகா விதைகளை நடு அப்படின்னார்.
ஒரு நல்ல நிலங்கள்ல விதைக்கிறதுக்கு குருதேவர் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததா தான் நான் சொல்லிக் கொடுக்கும்போது நினைச்சேன். எப்பேற்பட்ட அந்த அந்தராத்மா இந்த நிலையிலையும் அந்த கலையை கத்துக்கிறதுக்கு நடத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யோகாசனங்களை முதல்ல சொல்லி கொடுத்த அந்த அனுபவம் ஒரு அற்புதமான அனுபவம். அதை கத்துக்கின்னு நீ மேலும் மேலும் வளர்ந்து வந்து இந்த 2 ஆண்டு காலம் பாடத்திட்டத்தையும் படிச்சுட்டு இன்னைக்கு அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் பேசும்பொழுது இன்னொரு விஷயம் நீ சொன்ன, இந்த சூதாட்டம் ரம்மி பழக்கம் எனக்கு இருந்தது. காசை சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நான் ஆன்லைனில் தேடினேன். அப்போ வந்து ரம்மி விளையாடி எவ்வளோ பணத்தை இழந்தேன் அப்படின்னு சொன்னேன். இழந்துட்டு மனசு மீண்டும் மீண்டும் அதுக்கு தான் போகுது. வேற என்ன பண்ணுறது? பணத்தை இழந்து எடுக்கணும். அதுதான் சூதாட்டத்தினுடைய ஒரு கொடுமை. அதெல்லாம் நம்ம மகரிஷிகள் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க. மகரிஷி வியாசர் மகாபாரத்தோட கருவி அதுதான். சூதாட்டத்தினுடைய கொடுமை தான். ஒரு அரசன் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் தர்மம் வந்து காட்டுக்கு போகிறதுக்கும் தம்பிமார்கள் காட்டுக்கு போகிறதுக்கும் சூதாட்டம் தான் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. சூதாட்டத்தினால தான் அவங்க அப்படி போனாங்கன்றத நமக்கு புகுத்துறது தான் மகாபாரதமே. அப்போ இருந்த சூதாட்டம்லாம் கம்மி. ஆனால் இன்னைக்கு ஃபோனை எடுத்தால் சூதாட்டம், எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் அதில் ஒரு சூதாட்டம் இருக்குது. போய் அதிலெல்லாம் இந்த கால இளைஞர்கள் விழுந்தோன்னா அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும், வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அதுக்குள்ளே போய் அதுலேருந்து மீண்டு வெளியே வந்து அந்த யோக நெறிகள் அந்த யோக நெறிகளை கையில் எடுத்து பழகி இன்னைக்கு வந்து ஒரு உதாரணமாக நீ இருக்கிற. கட 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 கடன்னு பேசிட்ட. உன்னுடைய அனுபவத்தை சொல்லுனா அது இயற்கையாக அது உள்ளே இருந்து வெளியே வரும்போது அப்படியே மடமடன்னு வருது. அது ஒரு உதாரணமாக இருக்கணும். உன்னை இப்படி இருந்த தம்பிக்கு இப்படி ஒரு பழக்கம் இருந்தவர் யோக நெறிகளை பழகி மனம் ஸ்திரமானது. என்ன சொன்னப்பார், எந்த நிலையில இருந்தாலும் இன்னைக்கு மனம் ஸ்திரமாவதுக்கான ஒரு கலை என் கையில் இருக்குதுன்னு பார். அதுதான் அதுதான் நம்ம எதிர்கால உலகத்துக்கு கொடுக்கறது. அந்த அனுபவமும் நீங்கள் சொன்ன விதமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் பேசணும், பதிவு போடணும். குறிப்பாக யோகாசனங்களை பற்றி இந்த பாடத்திட்டம் நம்ம வந்து அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் 70 நூல்கள் குருதேவர் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து ஒரு 30 நூல்களை வச்சு தான் நம்ம இந்த பாடத்திட்டத்தை பார்க்குறோம். இன்னைக்கு காலைல கூட முடித்தோம். 127வது வகுப்பு முடிச்சிருக்கிறோம். 2 வருஷம் முடிய ஆமாங்க ஐயா. மார்ச் 8ஓட நமக்கு முடிய போது. நீங்கள் உறுதிமொழி எடுக்க போறீங்க. இன்னும் 2 வாரத்தில் உறுதிமொழி எடுக்க போறீங்க முதுநிலை யோகியா. அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க பிரீத். ஸ்ரீ குருவே நம. முதுநிலை யோகம் முதல்ல பார்த்தோம்னா அறநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம். முதல்ல உடம்பை பத்தி பார்த்தோங்க. உடம்பை பத்தி பார்த்தோம்னா முதல்ல வகுப்பு உடம்பே உயிரே. உடம்பு தாங்க நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் சரி, இனிமே வாழ போற வாழ்க்கைக்கும் சரி, இந்த உடம்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு வகுப்புலையும் சரி, குருதேவர் சாமி எழுதியிருக்கிறாரு, உடம்பே உயிரே, ஆயத்த யோகாசனா, மனதின் நிம்மதி, இப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பாடத்திட்டமா இது வரைக்கும் எங்கேயுமே இல்லைங்க. நானும் அண்ணெல்லாம் பேசிப்போம் அடிக்கடி. அண்ணெல்லாம் சொல்லுவாரு, அண்ணன் ஒருத்த வாசி யோகம் போறாரு, அவர் என்ன கத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்லுவாரு திருமுறள் பாடெல்லாம் படிச்சுட்டு, இவரெல்லாம் எப்படிதான்ப்பா இந்த பாடல்லாம் எழுதினாரு, இதுக்கு வழிமுறை யாருமே சொல்லாம போட்டாங்களே, இவர் பாடல் எழுதினாரு, இது இவ்வளவு எழுதினாரு, இதுக்கு வழிமுறை யாருமே சொல்லாம போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி நான் ஒரு இடத்த போயிட்டு யூடியூப்ல தான்ப்பா அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், இன்னைக்கு இது மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான வரமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பு இருக்குது நடக்குது. அவர்கிட்ட சொன்னேன், நான் அதெல்லாம் வரமாட்டேன்ப்பா, எனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்குதோ நான் என்ன சொன்னாலும் அவங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய ஆத்மா அவங்களுக்கு அனுமதிக்கல. புரியுதுங்களா இல்லையா? அவங்களுக்கு அனுமதிக்கல. நீ என்னதான் சொன்னாலும் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி, நம்ம எதுவும் பண்ண முடியாது அவர்கிட்ட. நம்ம இது மாதிரி நான் சொன்னேன், அறநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் வகுப்பு நடக்குது. இது வாரம் வாரம் பார்த்தோம்னா சண்டே ஆனா நடக்குதுப்பா, 10 to 11. நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் கலந்துக்குங்க, போய் சேர்ந்துக்குங்க, ஃப்ரீ தான், எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அவர் அண்ணன் வந்து பார்த்தோம்னா காசு கொடுத்து தான் கத்துக்கிட்டு இருக்காரு. அவரு ஆசையாக ஏதோ நாக்குக்கு மேல காசு ஏத்துறேன், இது ஏத்துறேன், சுவாசம் உள்ளவே போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னும் புரியல எனக்கு. ஆனா தியானம் மட்டும் 1 மணி நேரம் நீண்ட நேரம் உட்காந்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க, தப்பான ஒண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அவர் கேட்கவே மாட்டாரு. என்ன சொன்னாலும் இல்ல, இதுதான் உண்மையானது, இதுதான் சத்தியமானது அவரு நினைச்சிட்டு இருக்காரு. அவரு என்ன சொல்லி தருத்துன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீ குருவே நம்ம. இந்த பாடத்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பான வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சம்பூர்வ யோகாசனங்கள் பார்த்தோம்னா, இந்த ஆசனங்களை பார்த்தோம்னா எல்லா ஆசனங்களோட தொகுப்பும் இதுல நூல்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆசனங்களும் யார் யாரெல்லாம் இந்த ஆசனங்களை பழகணும், யார் யாரெல்லாம் பழகக்கூடாது, குறிப்பிட்ட ஆசனம்லாம் பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள், இந்த இதய நோயாளிகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த இந்த புக்கு படிச்சுட்டாலே
உங்களுக்கு ஒரு டாக்டர் கிட்ட எப்படி ஒரு எல்லா விஷயமும் தெரியுமோ, ஆனா அவங்க பழகி பார்க்கல. எல்லா விஷயத்துக்கும் மருந்து மாத்திரை எப்படி தெரியுமோ, அப்படி இந்த நூலை படிச்சுட்டனாலே இதுல இருக்கிற எல்லா நுட்பங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம பழகி பார்க்கணும்னு ஒன்ற அவசியமே இல்லைங்க. இதுக்குள்ளாத இல்லாத விஷயங்களே இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படிதான் இவரு இந்த மாதிரி எல்லாம் படிச்சாருன்னே தெரியல. அதெல்லாம் ஞானிகளுக்கே உண்டான குணம். இது குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மரணம் வறுமை முக்தி. எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்ததுல்ல, இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது இதெல்லாம் பத்தி. இந்த நூல்ல அப்படியே கம்ப்ளீட்டா இந்த மரணமாகன்ற அந்த இறுதி நொடியிலிருந்து அந்த இறுதி ஊர்வலம் எடுத்துட்டு போறத, அந்த சுத்தி வராங்க அந்த பந்தல், அந்த இடுகாட்டுல எல்லாம் போயிட்டு அந்த பானையெல்லாம் உடைப்பாங்கல்ல, அது ஏது ஓடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பத்தி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலா அவர், அதுவும் எளிய தமிழ்லயே எளிய தமிழ்ல ஒரு சாதாரண எளிய ஒரு 10வது 12வது படிச்ச ஒரு மாணவன் எடுத்து படிச்சாலே எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட நூல்ல ஏகப்பட்ட விஷயம் சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டமா கொடுத்திருக்காரு நம்மளுடைய குருதேவர். இத பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னே தெரியலீங்க. ஸ்ரீ குருவே நம. நல்லது பிரீத். அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் நமக்கு கிடைச்ச அந்த பாடத்திட்டம். அது இல்லாமல் பயிற்சி முறைகளோட வர பாடத்திட்டம். இதுதான் நம்ம வந்து ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஆசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் பழகின்னு வரீங்க. 6 வகையான மூச்சு பயிற்சியும் பழகிட்டு பிராணாயம் எடுத்துட்டீங்க. பிராணாயமும் ஒரு வருஷம் முடிச்சுட்டு 2வது வருஷம் பழகினுக்கிறீங்க. அது கூடவே குருதேவரோட நூல்களுடைய ஒரு பாடத்திட்டம் முழுமை பெற்றுடுச்சு. பயிற்சி முறைகளால் நம்ம அடைகின்ற, உடலால் அடைகின்ற பயன், பிராணாயமம் செய்வதால் மனசால் அடைகின்ற பயன், இது அப்படியே நம்ம சித்தர்களும் ஞானிகளும் அந்த பயிற்சி முறைகளை பழகி அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன, ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம சிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு குருதேவருடைய பாடத்திட்டம் இருக்குது. பிராணாயாமம் ஆமாங்க. நீங்க முதல் வருஷம் முடிச்சுட்டு 2வது வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி உங்களுடைய அனுபவங்கள் சொல்ல முடியுமா? எப்படி நீங்க பிராணாயாமம் எடுத்துக்கினீங்க? என்னென்ன மாதிரியான படிகளை பின்பற்றி பிராணாயாமம் எடுத்துக்கினீங்க? ஏன்னா சில இடத்துல எடுத்த உடனே வாசி, எடுத்த உடனே தியானம்ன்றாங்க. ஆனா பேஸ்ல இருந்து நீங்க போயிருக்கிறீங்க. அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துங்க பிரீத். ஆமாங்க ஐயா. ஸ்ரீ குருவே நம. நானும் இந்த யோகத்துறைக்கு வராதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நானும் இதை யூடியூப்லாம் தேட ஆரம்பிச்சேன். யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு நானும் இந்த மூச்சுல தான் எல்லா விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லி நானா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், மூச்சு ஆழ்ந்து இழுத்து விடுவேன், வெளியே விட்டுட்டு வெளி கும்பகம். நீதான் வெளி கும்பகம்னு எனக்கு தெரியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வெளி கும்பகம்னு. நானா மூச்சு ஆழ்ந்து இழுத்துட்டு வெளியே விட்டுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளி கும்பகம் பண்ணிட்டு இருப்பேன். அது பண்ண பண்ண என்ன ஆகுனா, எனக்கு தலை வலிக்கும் அடிக்கடிக்கு. எப்போ நான் கம்பெனிக்கு ஒரு 17 வயசுல கம்பெனி கிளம்பிட்டேன். அப்போ போகும்போது என்னன்னா தலை வலிக்கும். என்னடா இது தலை வலிக்குது, மூச்சுல தான் எல்லா விஷயமே இருக்குதுன்றாரு. யூடியூப்லாம் பார்த்தேன், வேற வேற வீடியோ எல்லாம் பார்த்தேன் மற்றவங்க எல்லாம். இந்த மூச்சுல தான் எல்லா விஷயமே இருக்குதுன்றாங்க. இந்த மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதுன்றாங்களே, யாருமே இதுக்கு ஒரு கரெக்டா ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டம் எதுவும் இல்லை. இது பிராணாயாமம் என்பது வேற, மூச்சு பயிற்சி என்பது வேறங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சியே பிராணாயாமம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மூச்சு பயிற்சி என்பது வேறு, பிராணாயாமம் என்பது வேறுங்க. இந்த மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணி என்ன பண்றோம்னா, நம்மளுடைய நுரையீரலை வளப்படுத்திடுறோங்க. நுரையீரலை வளப்படுத்ததுக்கு அப்புறமா பிராணனை வசியப்படுத்துறோம். பிராணாயாமம் என்பது பிராணனை வயப்படுத்துதல். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்ன பண்றோம், வசியம் பண்ணறங்க. அது எப்படி வசியம் பண்றோம்னா, முதல் பிராணாயாமம் கும்பகம், தலை சூட்சமம், அத்தியாமம், சந்திர யோகம், பூரண சந்திர யோகம், மண்டல மாளிகா, மாச மாளிகா, மச்ச மாளிகா, வார மாளிகா, பூரண மாளிகா, சாந்தி யோகம், 12 வகையான படிநிலையா நம்மளுடைய குருதேவர் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கிறாருங்க. ஒரு யோகியானவன் அவனுடைய ஆன்ம முன்னேற்றத்தை வேண்டி இந்த இந்த கலைக்குள்ள, இந்த யோகத்துக்குள்ள வந்தானா கம்ப்ளீட்டா அந்த ஆத்ம முன்னேற்றம் அடையலாம் என்றது மாற்று கருத்துக்கு இங்க இடமே இல்லைங்க. அப்படி இந்த கும்பக பிராணாயாமம் பண்ணும்போது மட்டும் சில வகையான கட்டுப்பாடுகள் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு இந்த காரணம் ஏன்னா, இந்த பாடி ஹீட் ஆகும். நம்ம பண்ணக்கூடிய இந்த எடை பின்கலையில மாத்தி மாத்தி பண்றதுனால உடம்பு பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். அதனால இந்த கஞ்சோ, குறிப்பிட்ட அளவுக்கு இந்த மிதமான உணவுகளையே சாப்பிடணும். இந்த கும்பக பிராணாயாமம் மட்டும். போக போக தலை சூட்சமோ அதுக்கெல்லாம் அவ்வளவு கட்டுப்பாடு இல்லை. பாடி அவ்வளவு ஹீட் ஆகாது. இந்த பிராணாயாமம் பண்ணும்போது பார்த்தோம்னா, இந்த சித்தர்கள்லாம் சொல்றாங்களே, இந்த குண்டலினி சக்தி, அந்த ஆறு சுடரது அணைஞ்சே கிடக்கு மாந்தருக்கு யாரு இதை ஏற்றி வைப்பார், இந்த ஆசை பிறவியை மாற்றி வைப்பார்னு சொல்றாருங்கல்ல நம்மளுடைய தடாகை பிராட்டிய பாடத்துல. அது போல நம் செய்கின்ற இந்த பிராணாயாமம் என்பது நம்ம உடல்ல ஒரு முதுகு தண்டுல ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குதான் நம்மளுடைய சித்தர்கள் சொல்றாங்க.
இந்த அணுகுண்டை விட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த முதுகெலும்புக்குள்ள இருக்குதா சொல்றாங்க. இந்த எடை, பெண்களை, சுஷுமனா நம்மளுடைய முதுகு தண்டு வழியே 3 இடங்கள்ல சந்திக்கிறதா சொல்றாங்க. அந்த சந்திக்கின்ற இடம் தான் ஆதார கமலங்கள் சொல்றாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞை, சகஸ்காரம், இந்த 6 ஆதார கமலங்கள் இருக்குதுங்க. நாம் செய்யக்கூடிய இந்த கும்பக பிராணாயாமம் என்பது இந்த மூலாதாரத்தை இயக்குங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தலை சூட்சமா, சுவாதிஷ்டானம், அத்தியாமா, மணிப்பூரகம் அப்படி பழகக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் பழகக்கூடிய இந்த பிராணாயாமமானது ஒவ்வொரு சக்கரத்தையும் எழுப்புறதா, தூண்டுறதா சொல்றாங்க. இந்த பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பத்மாசனம் சொல்றாங்கல்ல, இந்த பத்மாசனம் போடும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடை, பெண்களை, சுஷும்னா இந்த நாடி வழிய நம்மளுடைய நம்மளுடைய குண்டலினி சக்தி எழுப்புவதற்கு ஒரு தூண்டுகோலா அமைதுன்னு சொல்றாங்க இந்த பத்மாசனம். அந்த பத்மாசனத்துக்கு இடு இணை எதுவுமே இல்லைங்க. நீங்க பத்மாசனம் வராதவங்க கூட அர்த்த பத்மாசனம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக இந்த பத்மாசனத்தை நிலையில வந்துடலாம். நான் இந்த பத்மாசனத்தை கேள்விப்பட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே முதல் ஒரு 2 3 வகுப்புக்கு அப்புறமே எப்பப்பெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கிறனோ, அதாவது நாத்தியம் கூட சில டைம்ல வேலை இருக்கும், நாத்தியம் எல்லாம் வேலை இருந்தாலும் இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறேன் பாத்தீங்களா, வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் பத்மாசனத்துல தான் உட்காருனேன். முக்காவாசி நேரம் பார்த்தோன்னா பத்மாசனத்துல தான் இருப்பேன். எப்ப பார்த்தாலும் பத்மாசனம் பத்மாசனம் பத்மாசனம். ஏன்னா இதனுடைய மேன்மைகளை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இதை விடவே முடியலங்க. அப்பேற்பட்ட மேன்மை இந்த பத்மாசனம். இந்த பத்மாசனத்துல இல்லாத விஷயங்களே இல்லைங்க. இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸ்தூல ரீதியாவும் சரி, சூட்சும ரீதியாவும் சரி. இதை அனுபவிச்சாதாங்க யாருமே தெரியும். ஒரு தேனினுடைய சுவைய இனிக்குதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த தேனிய சுவைச்சு ரசிச்சு பார்த்தாதாங்க அதனுடைய இனிப்பு என்னன்னு தெரியும். அது போல நான் என்னதான் சொன்னாலும் பிராணாயாமம் அப்படி இப்படி மூச்சு பயிற்சி யோகம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் யாரும் உணர போறது இல்லை. காரணம் என்னன்னா அது ஒரு பயிற்சி முறையால தாங்க வருமே. இந்த பயிற்சிய அனுபவபூர்வமா உணர்ந்தா மட்டும்தான் இது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரியும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த பிராணாயாமம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு பிராணாயாமங்க. இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை இந்த உலகத்துல. நீங்க அதுதான் சொல்றாருல குருதேவருடைய குருதேவர், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க இந்த ஞானத்துறையில கேள்வி கேட்டாலும் எங்கேயும் சந்தேகத்தை தீர்த்துக்காத அளவுக்கு இதுல இருக்கிற எல்லா சூட்சமத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. இதுல இந்த பிராணாயாமத்துல இல்லாத விஷயங்களே இல்லை. இதுலயும் நம்மளோட கரெக்டா பார்த்தோம்னா நம்மளால பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய மாயை நம்மள ஈர்க்குது. எப்படிதான் நம்ம காலங்காட்டி இது பண்ணலாம் தான் முயற்சிப்போம். என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தாலும் விடவே கூடாது. காலையில எழுந்த உடனே இதை முடிச்சிடணும். இது முடிச்சிட்டு அப்புறம் என்ன அதால வேணா செஞ்சுக்கலாம். காலையில எழுந்த உடனே இதை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வைராகியம் வரணுங்க. அந்த வைராகியம் வந்தாதான் இதை கரெக்டா கண்டினியூஸா செய்ய தோணும். அப்படி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாது, அது குருதேவருக்கு தான் தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பா பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் குருதேவருக்கு தான் தெரியும். ஸ்ரீ குருவே நம. அதாவது பிரீத் பிராணாயாமம் வந்து முதல் வருஷம் முடிச்சுட்டு இப்போ 2வது வருஷம் பழகுறீங்க. அந்த அனுபவங்கள், ஏன்னா இது மற்ற நம்மளுடைய சிஸ்டம்ல பொறுத்த வரைக்கும் குருதேவரோட உருவாக்கப்பட்டதுக்கு தனி மனித ஒழுக்கம், டிசிப்ளினு, அந்த கலையை தினந்தோறும் பழகினா தான் அடுத்தடுத்த படிகளுக்கே போக முடியும். இங்கே அவ்வளோ கட்டமைப்பு அப்படி இருக்குது. இங்கே வந்து ஏதோ நாம் வந்து பிராணாயாமத்தை வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம், இல்லை இவர் தெரிஞ்சவர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பிராணாயாமம் ஆமாங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எத்தனை மாதம் நான் அந்த மூச்சு பயிற்சியை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஆசனங்களில் எத்தனை தடவை உங்களை நீங்கள் சரியாக செய்கிறீங்களா, ஒரு ஆசனமும் அதே மாதிரி சர்வாங்காசனம் செய்யறது எப்படி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சர்வாங்காசனத்தை கொடுத்துருப்பேன். படிப்படியாக தான் நம்ம போகிறோம். ஒரு ஸ்டேஜ். அதை நீங்கள் ஒரு மூச்சு பயிற்சி நம்ம கொடுக்குறோம், ஆசனங்களை முடிச்சுட்டு மூச்சு பயிற்சி கொடுக்குறோன்னா நாடி சுற்றி 3 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க, நடுவில் 1 மாதம் ஆசனம் செய்ய முடியல, திருப்பி தான் செஞ்சாகணும். திருப்பியும் அடுத்த சுற்றி 3 மாதம் செஞ்சாகணும். செஞ்சுட்டு தான் நம்ம பிராணாயம் போக முடியும். காரணம், நம்ம நுரையீரல் அந்த அளவுக்கு பலம் பெறணும், உடம்பினோட இயக்கம் பலம் பெறணும், நரம்பு இயக்கங்கள் பலம் பெறணும். அப்போ தான் பிராணாயாமம் பண்ண முடியும். இல்லைனா போனாலும் பண்ண முடியாது. அப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உடம்பை நல்லா ஸ்திரப்படுத்திட்டு ஸ்ட்ராங் படுத்திட்டு நுரையீரலை வளப்படுத்திட்டு அப்புறம் நம்ம பிராணாயாமம். ஏன்னா பிராணாயாமன்றது அதிகமான மாசில் செய்கிறது உங்களுக்கு தெரியும், கர்ம வினைகளோட போய் டீல் பண்ணுது. சாதாரணமாக இப்போ சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்களேன், சாதாரணமான ஆயுதங்களை வச்சு போரில் சண்டை போட்டுடலாம். பெரிய விதியோட இங்கே நம்ம போரிடுறோம். விதியோட போரிடும் போது கையில் பிரம்மாஸ்திரம் இருக்கணும். அந்த பிரம்மாஸ்திரம் தான் பிராணாயாமம். ஏன்னா விதிப்படி தான் இங்கே எல்லாம் நடந்துனுக்குது. மனித வாழ்க்கையில் விதின்றது நம்ம ஏதோ அது கடவுள் எழுதுதான் நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணமோ அதை இங்கே அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். இந்த பூர்வ ஜென்மத்தினோட வினை பதிவுகளோட நம்ம டீல் ஆகும்போது அதுக்கு கையில் ஒரு பிரம்மாஸ்திரம் வேணும். யோகம் ஒரு பிரம்மாஸ்திரம்னா அதில் இருக்கிற பிராணாயாமம் அது நமக்கு கூட இருந்து
அந்த பிராணாயாமம் அந்த விதியோட நம்ம டீல் பண்ணி நாம் இருந்த அந்த பெரிய தீய வினையை கூட நம்ம அன்னைக்கு அந்த அனுஷ்டானங்கள் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு நம்ம காப்பாற்றப்படுறோம். மழையை நம்மளால் நிறுத்த முடியாது, விதியை மாற்ற முடியாது. ஆனால் மழையிலேருந்து என்னை நான் தற்காத்து கொள்றதுக்கு ஒரு கொடை கையில் பிடிச்சிக்கிறேன். அந்த கொடை தான் யோகமும் பிராணாயாமம். இது போதாதா மனித வாழ்க்கையில்? இதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்களே, உடம்பு நல்லா இருக்குது, எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோபலம் இருக்குது. இது போதும் மனித வாழ்க்கையில். ரொம்ப அற்புதம் பிரீத், உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கான்வர்சேஷன் கட்டாயம் எல்லாருக்குமே யோகத்துறையில் வர எல்லா நிலையிலும் எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வயசில் உங்கள் ஏஜில் இந்த 25க்குள்ளே தான் உங்களோட வயசு, 25 வயசுக்குள்ளே தான் இருக்குது. இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு சரியான நேரம் அதுதான். 15-16 வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு இந்த மூச்சு பயிற்சி பிராணாயம் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அந்த மனோபலம் அது போதும். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அவங்கள அது பார்த்துக்கும், யோகம் பார்த்துக்கும். தினந்தோறும் காலையில் கொஞ்ச நேரம் அதை பழகிட்டாங்கன்னா போதும், அவங்க எந்த துறையில் எங்கே இருந்தாலும் அவங்க மேலும் மேலும் வருவாங்கன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். வாய்மொழியாக நம்ம சொல்லின்னு இருக்கிறோம், நீங்கள் வாழ்ந்து காமிச்சுன்னு இருக்கிறீங்க, வாழ்ந்து காமிக்க போகிறீங்க இந்த உலகத்துக்கு. இன்னும் நம்ம நிறைய பதிவுகள் போட போகிறோம் பிரீத். நீங்கள் யோகத்துறையில் இன்னும் மேலும் மேலும் வளரணும், முதுநிலை யோகம் முடிக்க போகிறீங்க, இன்னும் பிராணாயாமத்தில் நல்லா வளர்ந்து வந்து உங்களுடைய அனுபவத்தை இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ணோம். குருதேவர் 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு. குருதேவரோட நூல்களை எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். அதில் இருக்கிற விஷயங்களை உங்களோட அனுபவங்களோட சேர்த்து நீங்கள் சொல்லும்பொழுது அது உலகத்துக்கு பயன் தரும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது நீங்கள் சொல்லணுமா பிரீத்? நன்றிங்க. ஒரு பாடலோட முடிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. ஸ்ரீ நல்லது. குருவே நம. உன்னையே நீ எண்ணி பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு. தாயும் தகப்பனும் இரவல், தாலி கட்டிய பெண்டும் இரவல், நீயும் இரவல், நின் நிழலும் இரவல், நிற்பதும் நடப்பதும் நித்தமும் இரவல், வீடும் வீடும் மனையும் இரவல், விட்டு செல்கையிலே சேர்த்திட்ட எல்லாமும் இரவல். நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்காங்க, இந்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எது வரைக்கும் இருப்பாங்கன்னா நம்மளோட இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தாங்க இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய குருதேவர் என்பவர் இந்த உடல் அழிஞ்சாலும் சரி, நாம் இப்ப எடுக்கக்கூடிய பிறவிலையும் சரி, இனி வரப்போற பிறவிலையும் சரி, குரு ஆனவர் எப்பேற்பட்ட ஒரு தன்மையில இருக்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்துட்டே இருக்குது. இந்த காத்து கொடுக்குது, அதுக்கு நம்ம எதிர்பார்ப்பு ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல. இந்த சூரியன் தினமும் இந்த சூரிய ஒளி கொடுத்துட்டே இருக்குது, அதாவது எதிர்பார்ப்பு ஏதாவது கொடுக்க முடியுமா? அப்படி நம்மளுடைய குருதேவர் எந்த ஒரு கலையை கற்று இந்த உயர்ந்த நிலையை அடைந்தாரோ, தன்னிடம் வருகின்ற சீடருக்கு முழுமையா இதை கொடுத்துடுறாரு. ஐயா சொல்லியிருக்காரு, இந்த ஐயா இறுதியா இருக்கும்போது தன் இவ்வளவு சக்திகள் எல்லாம் சேமிச்சு வச்சிருந்தாரு, இதெல்லாம் தன்னிடம் வருகின்ற சீடர்களை எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு பலனையும் எதிர்பார்க்காம ஐயா குருதேவர் ஸ்ரீ குருவே நம்ம அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவரோட கொடுக்கும் தன்மைக்கு அளவே கிடையாதுங்க. அதனால குருவை பிடிச்சுக்கணும். குருவை பார்த்தோம்னா 2 விதமான குரு இருக்கிறதா சொல்றாங்க. ஒண்ணு வித்யா குரு, இன்னொருத்தர் ஞான குரு. வித்யா குருனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கலை ஞானங்களும், எண், எழுத்து, இசை, ஓவியம், நாட்டியம், இப்படி உலகத்துல இருக்கிற எல்லா கலைகளையும் கொடுத்தவர் வித்யாகுரு. இவர் சொல்லி கொடுக்குற பாடத்தினால பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இதனால அவர் ஆத்மாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. ஆனா ஞானகுரு வராரு. இவர் என்ன பண்றாரு? இந்த அழியக்கூடிய உடல்ல அழியாத ஒரு பொருள் இருக்குது, அதுதான்பா ஆத்மா. நீ இந்த மனித உலகத்துல பிறந்ததுக்கு காரணமே இந்த ஆத்ம ஞானத்தை பெறத்துக்கு தான். பிறந்து இறந்து பிறந்து இறந்து மறுபடியும் இது நடந்துகிட்டே இருக்குது. அது நம்மளுக்கு விளங்குறதே இல்லை. இத விளங்கிறதுக்காக தான் இந்த குருதேவர் வராரு. இந்த பிறப்பு இறப்பு இந்த மாயையில இருந்தா விளைச்சிட்டு, நம்ம வெறும் மனுஷனே இல்லைங்க, நம்மளும் கடவுளினுடைய ஒரு துகள் தான். அதை உணர வச்சு ஆனா படிப்படியா அந்த குருதேவர் எப்படி எடுத்துட்டு ஒரு சாதாரண விலங்கு நிலையில் இருந்த ஓரறிவு உயிரிலிருந்து 5 அறிவு உயிர்கள் படைச்சதுக்கு அப்புறம் இந்த விலங்கினுடைய குணங்கள் எல்லாமே மனிதன் கிட்டையும் இருக்குது. இதையெல்லாம் அகற்றிட்டு இந்த தெய்வ நிலை, அதாவது 3 வகையான குணங்கள் சொல்றாங்க. ரஜவ குணம், தமச குணம், சாத்வீக குணம். இந்த இதுக்கும் மனதுக்கும் 3 வகையா சொல்றாங்க. மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். இந்த மேல் மனம் என்ன பண்ணுதுன்னா, இந்த புலன்கள் வயப்பட்டதுங்க. இந்த நம்ம என்ன பாக்குறோம், இங்க பொண்ணு பாக்குறோம், பொருளை பாக்குறோம், இது எல்லாத்த பார்த்தும் மயங்குங்க மேல் மனம். நடுமனம் என்ன பண்ணும்? இதெல்லாம் மயங்காம நல்லது மட்டுமே செய்யும், எந்த ஒரு தீங்குமே செய்யாம நல்லது மட்டுமே செய்யும். அதுக்கப்புறம் மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். ஆழ்மனம் தாங்க சித்தம், இதுதான் தெய்வீக பகுதி.
இது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குது அப்படின்ற உணர்த்தவர் தாங்க குரு. இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த மூளை 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 என்பது தலை என்ற குகைக்குள்ளே தலை என்ற குகைக்குள்ளே மூளை என்ற ஜடமாகவும், எண்ணங்கள் என்ற சூட்சுமமாகவும், ஜீவ ஆத்மாவும் பரம ஆத்மாவும் விசேஷமாக குடிகொண்டு இருக்கின்றன. கடவுளை வெளியெல்லாம் இல்ல, உனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு மகரிஷி வியாசரு. இன்னொரு பாடலையும் சொல்றானா, நம்ம ஏதாச்சும் ஒரு தீங்கு ஏதாச்சும் யாருக்காவது போய் செய்யறோம்னா, நம்ம தான் யாரும் பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா ஒரு தீங்கு ஏதாவது செய்யிடுவோம். ஆனா கடவுள் எங்கேயும் வெளியே இல்ல, உனக்குள்ளேயே தான் இருக்கிறாரு, உனக்குள்ளேயே எல்லாத்தையும் கண்காணிச்சபடியே இருக்கிறாரு. அதான் ஒரு பாடல் மூலியமா சொல்ல நினைக்கிறேன். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, கண்காணி கண்டார் களவழிந்தாரு. இந்த கண்காணியானவர் எப்பொழுதும் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. நீ செய்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்தபடியே தான் இருக்கிறாரு. அதனால இந்த தீங்குகள் எல்லாம் விலகிட்டு எது நம்மளுக்கு தேவையோ எது நம்மளுக்கு தேவையோ அந்த விஷயத்த மட்டும் செய்துட்டு, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம, எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் செய்யாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த யோகத்துறையை பரப்பிட்டு எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாம வாழ்ந்துட்டு போனாலே, இதை விட ஒரு பிறவிக்கு இந்த ஜென்மாவுக்கு வேற என்னங்க கிடைக்க முடியும்? அப்படி நம்மள இந்த பாதையில இட்டுன்னு போறவர் தாங்க குரு. இந்த குருவை சாஷ்டாங்கமா தான் மகரிஷி வியாசரும் சொல்லுவாரு. இந்த ஞானத்தை அறிந்து, அது என்ன பாடல் ஐயா, ஒரு பாடல் சொல்றீங்களா ஐயா? பிரீத்தி, நீங்க பேசுறதுல நான் மெய் மறந்து போயிருக்கிறேன். என்ன என்ன பாட்டு கேக்குறீங்க? வியாசரோட ஞானியிடம் போ, பாட்டுங்க ஐயா. ஞானியிடம் போ, இந்த ஞானத்தை பெற வேண்டுமானால் அர்ஜுனா ஞானியிடம் போ, சாஷ்டாங்கமாக அவர்கள் பாதங்களில் விழுவதாலும், நேர்மையாக கேள்வி கேட்பதாலும், அவர் குறிப்பறிந்து சேவை செய்வதாலும் இந்த அற்புத ஞானத்தை அறிந்து அவர்கள் உபதேசிப்பார்கள். அதுவா மகாபாரதத்துல? ஆமாங்க, ஆமாங்க ஐயா. இல்ல பிரீத்தி, நீங்க திடீர்னு நான் நீங்க பேசுறத மெய் மறந்து கேட்டுன்னு இருக்கிறேன். மகரிஷி வியாசர் சொல்ற, அர்ஜுனன்கிட்ட சொல்ற விஷயம். ஆமாங்க ஐயா. அது மாதிரி அந்த குரு கிட்ட முழுமையா தன்னை சரணடைஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நேர்மையா கேள்வி கேட்கறதுனாலயும் அவர் இந்த ஞானத்தை அறிஞ்சு நமக்கு அவர் போதிப்பாரு. அப்படிதாங்க நம்மள போதிப்பாரு. அவர்கிட்ட சாஷ்டாங்கமா முழுமையா நம்ம சரண்டர் பண்ணிடணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் இங்க போறேன் அங்க போறேன், இங்க யோகா கத்துக்கிறேன் அங்க யோகா கத்துக்கிறேன்னு சொல்றாங்க. முழுமையா ஒரு இடத்துல சரணடைஞ்சிட்டோம்னா அங்க முழுமையா என்ன இருக்குன்னு பாத்துணுங்க. அப்படிதான் நானும் இந்த யோகத்துறைக்கு வந்தேன். ஸ்ரீ குருவே நமய்யா. நல்லதுங்க ஐயா. ஸ்ரீ பிரீத், குருவே. நீங்க வந்து முதுநிலை யோகம் பாடம் முடிக்க போறீங்கன்றது உங்க பேச்சுல வெளிப்படுது. அந்த விஷயங்களை உள்வாங்கிக்கின்னு நம்ம ஞானிகள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது, அந்த உதாரணங்களோட பேசும்போது அந்த நடைமழை, அந்த ஞானம் அப்படியே உங்ககிட்ட வருது. ரொம்ப அற்புதம் பிரீத். தகுதி வாய்ந்த ஒரு மாணவன் முதுநிலை யோகம் பட்டம் பெற போறார் இந்த மார்ச் 8ஆம் தேதின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி குருதேவர் சொன்ன மாதிரி நல்ல நிலங்கள்ல இந்த யோக விதையை நடனம் அப்படின்ற மாதிரி நல்ல நிலங்கள். அதே மாதிரி குருதேவர் சொன்ன ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துனீங்க. இந்த யோகத்துறையில அவ்வளோ வளர்ந்து ஒரு பிரம்ம ரிஷியா வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள். அவர் சொன்னார், இந்த மரணத்தின் பொழுது இவ்வளோ காலம் நான் சேர்த்து வச்ச இந்த யோக சக்திகளை அப்படியே என் மாணவர்களிடம் கொடுத்துட்டு நான் வந்து அப்படியே ஒண்ணுமே இல்லாம நிஷ்கலங்கமா போறேன்னு சொன்னார். அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷியோட அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி போறோம். எங்க இவ்வளோ 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 சக்திகளை சேர்த்துக்கின்னு எல்லாத்தையும் என் மாணவர்களிடம் நான் கொடுத்துட்டு போறேன். எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். நான் 100 ஜென்மா எடுத்துக்கூட நான் யோகா அனுஷ்டானங்களை பண்ணி குருதேவரசன் சேர்த்துக்கிறேன். அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷி ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகளை நாம் வந்து பின்பற்றுறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க எல்லாத்தையும் நினைவூட்டினது. நம்ம இந்த பாடத்திட்டத்தில் பார்த்த விஷயங்களை ஒன்று நீங்கள் பேச 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 என்ன மறந்து நான் கேட்டுன்னு இருக்கிறேன். நம்ம மீண்டும் நிறைய பதிவுகள் போடலாம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம எல்லாரும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.